எடுத்தோர் வாசிங்கள். ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமான் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை ஏசாயா கேட்டதாக இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது தேவன் அவர் மகிமையிலே நிற்கிறார். அங்கே தூதர்கள் அவரை பரிசுத்தர் 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 என்று ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக வேத வசனத்துடைய ஆராதனைகளை பார்க்கும்போது அவர் துதி நிமித்தத்திலே வாசம் பண்ணுகிறார், இஸ்ரவேலுடைய துதியிலே அவர் பிரியப்படுகிறார் என்றெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் துதிக்கும் போது மகிழ்ந்து அவர் மகிமையில் அப்படியே அவர் பரவசப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் பொதுவாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த தரிசனத்தை பார்க்கும்போது அங்கே தேவாலயம் இடிந்து அங்கே ஆலயம் புகையினால் அப்படியே அந்த ஆலயம் முழுவதும் புகையினால் நிரம்புகிறதை பார்த்து ஏசாயா பயந்து அங்கிருந்து ஓடுவதாக அது சொல்லுகிறது. பல லட்சக்கணக்கான தூதர்கள் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆராதனை, நாம் ஆராதிக்கிற ஆராதனை ஒன்றுமே இல்லை. ஆலயமே இடியும் போது பரிசுத்தர் என்று தூதர்கள் கத்தும் போது, அவர்களை துதிக்கும் போது எப்படி பயங்கரமான ஒரு துதியின் மத்தியில் ஒரு சோகமான ஒரு துக்கமான சத்தம் வருவதாக வசனத்தில் ஏசாயா எழுதியிருக்கிறார். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். ஆண்டவர் துதியிலே மகிழ்கிறார் என்று எழுதாமல் அவர் அங்கே துக்கத்தோடு இருக்கிறதை ஏசாயா கண்டு அங்கே பார்த்து அலறி பயந்து ஓடுகிறார். ஆக தேவன் ஒரு பாரத்தோடு எப்பொழுதும் எத்தனை அவருடைய ஜனங்கள் கூடி ஆராதிக்கும் போதெல்லாம் ஒரு தேவையோடு அவர் நிற்கிறார் என்பதை என் கண்களை திறந்து ஆவியானவர் காண்பித்தார். என் காரியமாய் யார் போவார் என்று அங்கே கண்ணீரோடு கர்த்தர் நிற்பதை எனக்கு காண்பித்தார். 30 வருடங்களுக்கு முன்பாக நான் ஆராதனை முடித்து நான் அங்கே ரட்சிக்கப்பட்ட நாளில் வாரம் முழுவதும் வேலை செய்து எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று ஓடுவேன். ஆராதனை முடிந்து அது 3 மணி நேரம் ஆராதனை முடிந்து 12:30 மணிக்கெல்லாம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் அப்படியே நின்று கொண்டிருப்பேன். அப்படியே தொடர்ந்து ஆராதனை நடந்தால் எப்படி இருக்கும், இனிமேல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் தேவ சமூகத்துக்கு வர முடியுமா என்று ஒரு நாள் அழுது கொண்டு ஆலயத்தின் வழியில் நின்று கொண்டிருந்தேன். 30 வருடங்களுக்கு முன்பாக என் செவியில் கேட்ட அந்த சத்தம் இன்றைக்கும் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அங்கே ஆண்டவர் என்னோடு துக்கமா என்னோடு பேசினார். என் மகனே, நான் அழுது கொண்டு நிற்கிறேன், ஆண்டவரே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படி சமூகத்துக்கு வர முடியுமா என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார், நீ மட்டும் இல்லை மகனே, நானும் தான். என் ஜனம் எப்பொழுது என் சமூகத்துக்கு வரும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தானா என்று நின்று கொண்டிருக்கிறேன் என்னோடு ஆவியானவர் பேசினார். என்னை அதை வைராக்கியமாக நிறுத்தினது. அதற்கு பிறகு நான் வெறும் 600 ரூபாய் சம்பளத்துக்கு நான் இன்டர்வியூக்கு போகும்போது கூட எனக்கு சொன்னாங்க, நீ சாதாரண ஐடி படித்த ஃபிட்டர், நீ ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வேலைக்கு வரணும்னு சொல்லி. நான் சொன்னேன், இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு வர மாட்டேன், நான் ஆராதனைக்கு போகணும், என் ஆண்டவர் அங்கே காத்திருப்பார் என்கிற நினைவில் நான் இன்டர்வியூவில் பேசியிருக்கிறேன். வேலை கிடைக்காம சென்னையில் நான் 600 ரூபா சம்பளம் தான் எனக்கு மாதம். ஆனால் அந்த வேலைக்காக நான் வைராக்கியம் பாராட்டினேன். ஆராதனையை தவற கூடாது, கர்த்தர் அங்கே காத்திருப்பார் என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் இந்த நிற்கிற இந்த தொழிலை இன்றைக்கு 70 பேர் என் கம்பெனியில் வேலை செய்கிறார்கள். மாதம் வருடத்திற்கு 4 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனியாக என்னை திருப்பூரில் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் வாழ்க்கையில் தீர்மானித்தேன். ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு காரியமாய் ஒருவர் புறப்பட்டு போக வேண்டும் என்றால் அந்த காரியத்தினுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். காரியத்தின் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளாமல் அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது. சபை காரியமாய் யாராவது ஒருவர் சென்னை போக வேண்டும் என்றால் அவர்கள் முதலாவது அந்த காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2வது தங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். தங்களுடைய தொழிலை, தங்களுடைய நேரத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்களின் காரியமாக நேரத்தை செலவு செய்ய வேண்டும். இரவு முழுதும் பிரயாணப்பட்டு நாளை பகலெல்லாம் வேலையை முடித்து பின்பு இரவெல்லாம் பிரயாணப்பட்டு 36 மணி நேரத்துக்கு அதிகமான நேரத்தை கொடுத்தாதான் அந்த வேலையை செய்ய முடியும். 3வது அந்த காரியத்துக்காக உங்களுடைய சொந்த பணத்தை, உங்களுடைய வருமானத்தை எல்லாவற்றையும் விட்டு செலவு செய்து அதை நிறைவேற்ற வேண்டும். இந்த சத்தத்தின் பின்னாக இருக்கிற அந்த தேவனுடைய மனது என் காரியமாய் என்னுடைய காரியத்தை புரிந்து கொண்டு தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் கொடுக்க யாரை அனுப்புவேன் என்கிற சத்தம் தான் என்பதை நான் புரிந்து கொண்ட பிறகுதான் என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு அர்ப்பணித்தேன். அதற்கு பிறகுதான் ஜெமி கிரியேஷன் என்ற அந்த கம்பெனியை நான் ஆரம்பித்தேன். JEME என்று அதற்கு பெயர் வைத்தேன். ஜீசஸ் அண்ட் மீ. ஆண்டவரை 50% என்னுடைய வருமானத்தில் கர்த்தருடைய ஊழியத்துக்காக செலவு பண்ணுவேன் என்கிற தீர்மானத்தை நான் எடுத்தேன்.
என் வாழ்க்கையை கர்த்தர் அதற்கு 2 மெஷினை, ஒரு மெஷினை கொண்டு தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கு 11 மெஷின், கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் உள்ள மெஷினை வாங்குவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையை தந்தார். ஹல்லேலூயா. அவருடைய காரியத்துக்காக புரிந்து கொண்டு செயல்படுகிறவனோடு கர்த்தர் இருந்து அவர் செயல்படுகிறார் என்பதை கர்த்தர் என் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தினார். அவருடைய காரியத்தினுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் அதை நிறைவேற்ற முடியும். எல்லா இடத்துலையும் கேட்டால் உடனே சொல்லிடுவாங்க, சுவிசேஷம் அறிவிப்பது தான், ஊழியம் செய்வதுதான், ஆத்தும ஆதாயம் செய்வதுதான் கர்த்தருடைய வேலை என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த காரியத்தினுடைய நோக்கம், அதில் எவ்வளவு தேவன் பிரியப்படுகிறார், அதை எவ்வளவு நேரத்தை அதை எப்படி நிறைவேற்றிருக்கிறார் என்கிற தரிசனம் செய்கிறவனுக்கு அவசியம். நோக்கத்தை குறித்து பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 3:16 அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அநேக காரியங்களை குறித்து பவுல் எழுதுகிறார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அவர் இப்படி அந்த காரியங்கள் எல்லாம் அநேக ஒரு பெரிய சத்தியமே அந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது. அதிலே ஒன்று தேவ தூதர்களால் காணப்பட்டார் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த ஒருவனும் ஆதி முதல் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காண முடியாத அதிரசனமான தேவனை தேவ தூதர்களும் கண்டதில்லை என்று இந்த வசனத்திலே விளங்குகிறது. ஏசாயா ஆராதிக்கும் போது அங்கே தூதர்கள் தங்களுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஏசாயா தரிசனமாக பார்க்கிறான். இப்படி தூதர்களே பார்க்க முடியாத, பார்த்திராத அந்த தேவன் கட்டளை பிறக்கிறது, மரியா இடத்தில் போய் சொல்லு, இயேசு என்கிற நாமத்தில் நான் வெளிப்பட போகிறேன் என்று. அப்படி கட்டளை பெற்று தூதர்கள் வந்து சொல்லும் போது முழு பரலோகத்தினுடைய தூதர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த தேவனை காண போகிறோமா என்று சொல்லி. அவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்படும்போதுதான் தூதர்களே அவரை பார்க்கிறார்கள். இவரா அந்த தேவன்? ஹல்லேலூயா. இவர் மாம்சத்தில் வருகிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அடிமையின் ரூம் எடுத்து மனுஷ சாயலாகி இந்த மகிமையின் தேவன் இந்த பூமியில ஒரு சாதாரண ஏழ்மை கோலத்தில் அடிமையாய் பிறக்கிறதுக்கான நோக்கம் என்ன என்று பரலோகம் ஆச்சரியப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறது. லூக்கா 15:10 ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் தூதர்களுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. நான் அதை படிக்கும் போது ஒரு காரியத்தை நான் யோசித்து பார்த்தேன். தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் ஏன் உண்டாயிருக்க வேண்டும் ஒரு பாவிய நிமித்தம் என்று நான் யோசித்தேன். நீங்கள் ஆண்டவர் இந்த பூமியிலே இந்த நோக்கத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும் போது அங்கே ஆண்டவர் தூதர்களோடு தன் வேலையை செய்து கொண்டிருப்பது அநேக வேத வசனங்களுடைய ஆதாரங்கள் இருக்கிறது. மத்தேயு 4:11 ஆண்டவர் 40 நாள் உபவாசம் முடிந்த உடனே தூதர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்ய போகிறார்கள். அங்கே யோவான் 1:51 இயேசு சொல்லுகிறார், இது முதற்கொண்டு தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். சமாரியா பட்டணத்துக்கு போகும்போது லூக்கா 9:52 அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே தூதர்கள் சமாரியாவுக்கு போகிறதுக்கு முன்பாக அங்கே போய் இடத்தை ஆயத்தம் பண்ணினதாக அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 26:53 பேதுரு ஒரு மனுஷனுடைய காதை வெட்டின போது கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்கள் வந்து விடுவார்கள், இங்கே இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாளை எடுத்து உரையில் போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தூதனுடைய வல்லமையை தேவ ஜனங்களாக நாம் அறிந்திருக்கிறோம். யாத்திராகமம் 23:20 நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதோ வழியிலே உன்னை காப்பதற்கும் ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். 6 லட்சம் புருஷர்கள் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய யுத்தங்களை நடப்பித்து எகிப்திலே சங்காரங்களை செய்து அவர்களை புறப்பட பண்ணின ஒரே ஒரு தூதன். என்னாகமம் 20:16 ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார். ஒரே ஒரு தூதன், வல்லமை படைத்த தூதன். அவர்கள் லட்சக்கணக்கான தூதர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். என்னாகமம் நீங்கள் வாசிப்பென்றால் 1 நாளாகமம் 2:21 அங்கே தாவீது லக்கம் பார்க்க நாளிலே 70,000 பேர் மரித்து போனார்கள். உருவின பட்டயத்தோடு ஒரு நாள் களத்தில் அவன் பலி செலுத்தும் போது பார்க்கிறான், ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். 70,000 பேர் மரித்து போனார்கள். அசீரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வரும்போது ஏசாயா தீர்க்கதரிசனம் எசேக்கியா ராஜாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருந்த நாள். அப்பொழுது அன்றைக்கு அந்த யுத்தத்தில் 1,85,000 பேர் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரே ஒரு தூதன், வல்லமை படைத்த தூதன், ஒரு தூதன். இயேசு சொல்லுகிறார், லட்சக்கணக்கான தூதர்கள், 72,000க்கும் அதிகமான தூதர்கள் எங்கே இருப்பதாக. ஹல்லேலூயா. தூதன் அவர்கள் பணிவிடை ஆவிகள் தான்.
அவருடைய ஜனத்துக்கு. ஆனால் அவர்கள் கட்டளையை பெற்றுவிட்டால் அவர்கள் வேற மாதிரி. அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நமக்கு ஒரு தூதனை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவான் லாசரு உவமையை சொல்லும் போது, லாசரு மரித்தான், ஐஸ்வர்யா மரித்தான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் லாசருவை அங்கே கொண்டு போய் ஒரு தூதன் ஆபிரகாம் மடியிலே விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு தேவப்பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக, ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக, அவனை பாதுகாக்கவும் ஆயத்தம் பண்ணின நித்தியத்தில் சேருவதற்காகவும் நமக்கு ஒரு தூதனை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ரட்சிப்பில் மிகப்பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பொதுவாக எல்லாரும் நினைக்கிறபடி பாவம் உலகத்தில் என்னவென்று சொன்னால் உடனே சொல்லிடுவாங்க. கலாத்தியர் 5:14 இருக்கிறது போல மாம்சத்தின் கிரியைகள், அது எல்லாரும் அது வெளியரங்கமாக இருக்கிறது. விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம், வேசித்தனம், கொலை, இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை, மார்க்க பேதங்கள், பகை, விரோதம், சண்டை, வைராக்கியம் என்று இதை தான் பாவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு பாவம் என்ன இந்த உலகத்தில் என்று கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்பீர் என்றால், அதில் நான் போய் ஒரு வீட்டை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவேன், உங்களை கர்த்தர் பாகுபாக்கம் பிடிக்கும், உங்களுக்கு பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறார். பாவத்தை குறித்து என்று சொல்லும் போது அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும் என்று பேசுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் ஆண்டவராகிய இயேசுவை, தேவனை விசுவாசியாமல் இருப்பதுதான் உலகத்தில் இருக்கிற பாவம். பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட நோக்கம் இந்த பாவத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்துவிப்பதற்காக, அவரை தேடுவதற்காக ஆண்டவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவாவின் காலத்தில் பூமியை அழித்தார் கர்த்தர். ஜனங்கள், மனிதர்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி கெடுத்துக் கொண்டார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் மனுஷகுமாரன் வரும்போது அப்படியே நடக்கும் கடைசி நாட்களில் என்னவென்று சொல்லுகிறார், புசிப்பதும் குடிப்பதும் பெண் கொள்வதும் பெண் கொடுப்பதும் ஆகிய இந்த பசிக்காகவே மனுஷன் வாழ்வதனால பூமியை அழித்தேன், அப்படியே மனுஷகுமாரன் வரப்போகும்போதும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற பாவம் மனிதன் கர்த்தரை தேடாமல், அவர் நாமத்தை தொழுது கொள்ளாமல், அவரை ஆராதிக்காமல் இருப்பதுதான். அவருடைய காரியத்தினுடைய நோக்கம் பூமி அவரை நாமத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவருடைய மன விருப்பத்தை அங்கே சொல்லுகிறார். 1000 வருடம் அரசாட்சியிலே பூமி எப்படி இருக்கும் என்று எழுதும்போது 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால நிரம்பி இருக்கும் என்று தன்னுடைய இருதயத்தினுடைய ஆசையை, விருப்பத்தை அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அநேக கடைசி நாட்களுடைய அடையாளத்தை சொல்லுகிறார். அடையாளத்தை சொல்லும் போது பூமி எதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட யுத்தங்களை குறித்த செய்திகள், அநேக அடையாளங்களை சொல்லுகிறார். ஆனால் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகம் எங்கும் உள்ள சகல ஜனத்துக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன் காரியத்தினுடைய விருப்பம். சுவிசேஷம் அறிவிக்காமல் ஆண்டவர் ஏன் வருகைக்கு தாமதிக்கிறார்? 2 பேதுரு, நீங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்றார். அங்கே பேதுரு சபைக்கு எழுதுகிறார். ஆண்டவர் உயிர் தெழுந்து போன பிறகு 33 வருடங்கள் இருக்கும் போது எழுதப்பட்ட நிருபம். அப்பொழுதே சபையில் ஒவ்வொருத்தரும் ஜனங்களுக்கு இயேசு எப்பொழுது வருவார், இதோ வருகிறேன் என்று சொன்னார், ஏன் தாமதிக்கிறார் என்று சபையில் ஒரே குழப்பம். பொய் சொல்லிவிட்டாரா என்று சந்தேகம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அவர் எப்போ வரப்போறார் என்ற கேள்வியோடு சபையிலே முதல் நூற்றாண்டிலே இருந்தார்கள். ஆனால் சபைக்கு எழுதுகிறார் பேதுரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். பேதுரு கேட்கும் போது இவனை குறித்து என்ன காரியம் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் வர வரைக்கும் இவன் இருந்தா உனக்கு என்ன என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிற 2019 வருஷங்களை கடந்து போகும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தால் நிச்சயமாக அதை சொல்லி இருக்க மாட்டார். சீக்கிரத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விடும், ராஜ்யம் பூர்ணமாய் பூமியில் விளங்கிடும். ஆகவேதான் ஜெபிக்க, ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். என் வல்லமை பூமி எங்கும் நிரப்பிவிடும் ஆண்டவர் நினைத்தபடினால்தான் ஆண்டவர் நான் சீக்கிரம் வருவேன் என்று சொன்னார். ஆனால் 2000 வருஷம் கடந்து போயிடுச்சு. காரணம் என்ன? அவர் மனுஷன் மேல் வைத்திருக்கிற அன்பு.
வருகை தாமதிக்கிறதுக்கு காரணம் அவருடைய ஜனங்கள் அவருடைய காரியத்தை புரிந்து கொண்டு செயல்படாமல் இருப்பதுதான். அன்றைக்கே ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு வாசல்கள் அடைபட்டு கொண்டே போகிறது. ஆனால் 10 வருடங்களுக்கு முன்பாக நான் கிதியோன் ஊழியத்தில் சேர்ந்த போது 5000 வேதாகமத்தை வேனில் எடுத்துகிட்டு போய் ஒரே நாளில் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கு 500 பைபிள் எடுத்துக்கிட்டு 50-60 கிலோமீட்டர் திருப்பூர்லேருந்து சத்தியமங்கலம் புளியம்பட்டி எங்கே போனாலும் எத்தனையோ நாட்கள் நாங்கள் 10-20 வேதாகமத்தை கொடுத்து வந்திருக்கிறோம். வாசல்கள் அடைபட்டு கொண்டு இருக்கிறது. சுவிசேஷத்தினுடைய பூரணம் அறிவிக்கப்படுகிறதற்கு, என் காரியமாய் புறப்பட்டு போகிறதற்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்ற சத்தம் சபைகளில் அவருடைய ஜனங்களுக்கு கேட்க கிடைக்காமல் போனதுதான் காரணம். அவருடைய காரியத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு செயல்படுகிறவர் தான் காரியத்தை நிறைவேற்ற முடியும். காரியத்துக்காக புறப்பட்டு போகும்போது கர்த்தர் ஒரு அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் நீங்கள் 1 முதல் 8 வசனம் வரைக்கும் வாசிப்பு என்றால் அதில் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று அநேக பாக்கியவான்களை குறித்து பேசுகிறார். 8ஆம் வசனத்தில் ஒரு பாக்கியவானை குறித்து பேசுகிறார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் பரலோக ராஜ்யம் அருள்கொடையது என்று சொல்லுகிற தேவஜனம் நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு ஞானஸ்தானத்தை எடுக்கும் போதே கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இதை நிறைவேற்றுவது நீதியாய் இருக்கிறது என்று சொல்லுவார் என்றார். அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருந்தால் என்று சொல்லும்போது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் உறுதியாக்கப்பட்டு அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பலவிதமான பலத்த செய்கைகளாலும் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவனே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்பா என்று சபைக்கு எழுதுகிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பின் நீதி, இதை நிறைவேற்றுவது எவ்வளவு அதிக நீதி என்று யோசித்து பாருங்கள். பரலோகம் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க, ஒரு ஞானஸ்தானத்துக்கு அவ்வளவு முக்கியம் கொடுத்த தேவன் தம்முடைய மரணத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார். நீதியை நிறைவேற்றுகிறதற்கு பரலோகம் எவ்வளவு கிரியை செய்யும் என்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட இந்த அர்ப்பணிப்பை குறித்து சொல்லும் போது உங்களை துன்பப்படுத்துவார்கள், என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களால் என்னை பயக்கப்படுவீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். நீங்கள் காரணம் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். உப்பு என்றால், நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னால் மத்தேயுல ஆரம்பத்தில் அது இருக்கிறபடியா அது என்னை ரொம்பவும் பரவசப்படுத்தினது. இந்த பூமியில் உப்பாய் நான் இருக்கிறேன், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார், இப்படி நான் நினைச்சது பரவசப்பட்டது உண்டு. ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷத்துடைய வெளிச்சத்தில் இதை பார்க்கும்போது தான் எனக்கு காரியம் விளங்கினது. ஐயோ, அர்ப்பணிப்பு இருக்கிறதே இதில். உப்பு படைக்கப்பட்ட நோக்கம் தன் சாயலை இழந்து அது சாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் உப்பு படைக்கப்பட்டிருக்கிறது. தன் சாயலை இழக்கிற நோக்கம் தான் உப்பினுடைய நோக்கம். பல காரியங்களை சொல்லலாம், பதப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதெல்லாம் கேட்கும்போது என்ன கர்த்தர் பூமியில் அப்படி பதப்படுத்துறதுக்கு வச்சிருக்காருன்னு நினைச்சிருக்கேன். ஆனால் சாயலை இழக்க தானே உப்பு படைக்கப்பட்டிருக்கிறது. சாரம் இல்லாமல் போனால் அது வீதியிலே கொட்டப்படுவதற்கும் கால்களால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய ஒன்றுக்கும் உதவாது என்று சாயலை இழப்பதை குறித்து சொல்லுகிறார். உலகத்துக்கு வெளிச்சம் என்றால் வெளிச்சம் கொடுக்கிற எந்த பொருளும் தன் சாயலை இழக்காம, தன்னை இழக்காமல் வெளிச்சம் கொடுக்க முடியாது. ஒரு டியூப்லைட் 2 வருஷம்னா 2 வருஷம் எரிஞ்சு ஃபீஸ் போயிடும். இன்னைக்கு எல்இடிலாம் மாற்றிட்டாங்க. 5000 ஹவர்ஸ் 10,000 ஹவர்ஸ்னு ஹவர்ஸை வச்சு தான் விலையை நிர்ணயிக்கிறார்கள். அதுக்கு மேலே அது எரியாது. தன்னை இழக்காமல் வெளிச்சம் கொடுக்க முடியாது. அப்போ சூரியன் பிரதர்னு கேட்கலாம் நீங்கள். சூரியன் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க தன்னுடைய இடையில 400 டன் எடையை அதை எரித்துக் கொள்ளுகிறதா. இப்படியே போனால் ஒரு நாள் சூரியனே இல்லாமல் போயிருமே என்று கேள்வியோடு அந்த ஆர்டிக்கிளை நான் படித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு வசன ஞாபகம் வந்தது, அன்றைக்கு கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. தன் சாயலை இழக்காமல் வெளிச்சம் கொடுக்க முடியாது. அர்ப்பணிப்பை குறித்து தான் கர்த்தர் அங்கே பேசி இருக்கிறார். அவருடைய காரியத்தினுடைய அவசியத்தை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 31 வசனம் வரைக்கும் 2 ஊமையை மட்டும் சொல்லுகிறார். ஒன்று, அது உக்கிரானக்காரனை பற்றியது. அந்த உக்கிரானக்காரன் துரோகம் பண்றான், அக்கிரமம் செய்கிறான் என்று அறிந்து உன் கணக்கை ஒப்புவித்துட்டு நீ போ என்று சொல்லிவிட்டான். வெளியே போய் கொத்துகிறதற்கு பலன் இல்லை, பிச்சை எடுப்பதற்கு என்னால் முடியாது, நான் ஒன்று செய்வேன் என்று தீர்மானித்து அவன் செய்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இது எல்லாம் நமக்கு தெரிந்தது தான்.
முதல் பாதியில் கர்த்தர் சொல்லுகிறது, வாழும்போது உங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார் உண்டாகும்படி நண்பர்களை சம்பாதியுங்கள் என்று கர்த்தர் ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய பொருளை குறித்து பேசுகிறார். கொடுங்கள் என்பதற்காக சொல்லப்பட்ட உவமை. ஒரு 3 வருடத்துக்கு முன்பாக ஒரு கம்பெனி மேனேஜர் பார்ப்பதற்காக நான் கம்பெனிக்கு போயிருந்தேன். கட்டிங் செக்ஷனில் போய் கேட்டேன், எங்கே இருக்கிறாங்க கேபின் என்று கேட்கும்போது ஒரு பெண் என்னை பார்த்து விட்டால் அங்கே அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நேராக கேபினுக்குள்ளேயே ஓடி வந்துட்டா. அப்போ அண்ணன் நீங்கள் கிறிஸ்டின் தானே என்ன பார்த்து சொன்னான். அப்போ எனக்கு அந்த பிள்ளைய ஞாபகம், ஆமாம் என்று சொன்னேன். ஏதோ சர்ச்சைக்கு நான் போகும்போது என்னை பார்த்திருப்பாள் என்று நினைத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்னை பாருங்கள் என்று சொன்னா. எனக்கு தெரியலம்மான்னு சொன்னேன். அவள் யாருன்னு சொல்லாமல் அவள் வேறு காரியத்தை சொல்கிறா. பரலோக ராஜ்யத்தில் உங்கள் முத்து நான் தான் சொல்கிறா. எனக்கு ஒரே ஆச்சரியம். வேகமாக அவளை கூட்டிக் கொண்டு வெளியே வந்து விட்டேன். நீ என்ன சொல்லுகிறா என்று அவளிடத்தில் கேட்டேன். நீங்கள் சுவிசேஷம் சொல்லி தான் நான் ரசிக்கப்பட்டேன்னு சொன்னான். எப்போ நான் உனக்கு சொன்னேன்னு கேட்டேன். நான் கிட்டத்தட்ட 14-15 வருடங்களுக்கு முன்பாக நான் சென்னையிலேருந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் திருப்பூருக்கு வருவேன். அப்பொழுது பெண்களெல்லாம் அந்த வெறும் 3000-2000 சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. அப்போ அவரெல்லாம் பார்த்து அழுது கொண்டே நான் ரிப்பேர் பண்ணும்போது ஒரு நாள் முழுக்க அங்கே இருப்பேன். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது ஏற்றுக்கொண்டு எல்லா விக்கிரக போட்டோவையும் தூக்கி போட்டுட்டு நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். அண்ணன் நான் சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு 2 பிள்ளைங்களை போர்டிங்கில் படிக்க வைக்கிறேன். நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். பரலோக ராஜ்யத்தினுடைய நிச்சயத்தை உடையவளாய் நான் வாழ்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட சாட்சி என்னை அப்படியே நிற்க வைத்தது. ஒரு காரியம் என்னை அசைத்தது. என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழிய தரிசனத்தில் அவருடைய காரியத்தினுடைய தரிசனத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எனக்கு வந்தது. அன்றைக்கு அவள் ஒரு காரியத்தை சொன்னா, அண்ணே நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 15 வருடங்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். பரலோக ராஜ்யத்துக்கு வந்தா முதல்ல உங்களை தான் பார்க்கணும்னு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கர்த்தர் பூமியிலேயே உங்களை பார்க்க வைத்து விட்டார் என்று சொன்னது என் உள்ளத்தை உடைத்தது. நான் உடனே ஓடினேன் காருக்குள்ள. என்னோட கார்டை கொடுத்துட்டு மகளே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வேலையை மேனேஜர் கூட பார்க்கல. நேராக அழுது கொண்டே நான் காரை வீட்டுக்கு ஓட்டுறேன். வீட்டுக்கு போய் அங்கே அழுகிற முட்டி போட்டு, ஆண்டவரே நான் தாவீதை பார்க்கணும், அங்கே பேதுருவை பார்க்கணும், அங்கே பவுலை பார்க்கணும், நான் பாடி இருக்கிறேன், ஆடி இருக்கிறேன், நான் விரும்பி இருக்கிறேன். ஆனால் என்ன பார்க்கணுன்னு ஒரு ஆள் காத்திருந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று கண்ணீர் விட்டு அழுது என் வாழ்க்கை அன்றைக்கு அர்ப்பணித்தேன். என் ஜீவனே போனாலும் சுவிசேஷத்துக்காக நாம மகிமைக்காக நான் மரிப்பேன் என்று அர்ப்பணித்தேன். வாழும்போது பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார் உண்டாகும்படிக்குங்கிற வசனத்துக்கு அர்த்தத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். என் வாழ்க்கையே மாறினது. என் குடும்பத்தை, என் மனைவி, பிள்ளைகளை, என் தொழிலை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்தேன். சுவிசேஷத்துக்காக 3 வருடங்களாக நான் என்னுடைய ஆராதனை என்னுடைய சபை மக்கள் மத்தியில் இல்லை, பட்டணமாக நான் கடந்து போகிறேன். இந்த ஊழியத்துக்காக என் நேரங்களை, என் தொழிலை எல்லாவற்றையும் விட்டு விட்டு போக ஆயத்தமாக இருக்கிறேன். நான் விற்கிற மெஷினோட விலை 35 லட்சம் 40 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆனால் ஒரு ஆர்டரே போனாலும் அது வேலை சுவிசேஷ வேலை இருந்தா அது எனக்கு அவசியம் இல்லை என்கிற தீர்மானத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. உடைய காரியமாய் கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். 19ஆம் வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் ஐஸ்வரியவான் லாசரு பற்றி உவமையை சொல்லுகிறார். ஐஸ்வரியவான் லாசரு பற்றி ஊமை நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், யார் பரலோகத்துக்கு போவார்கள், எப்படி ஜீவித்தால் நரகத்துக்கு போய் விடுவோம் என்று சொல்லப்பட்ட ஊமை என்று தான் நினைத்தேன். ஆனால் சுவிசேஷத்தின் வெளிச்சத்தில், அவருடைய காரியத்தின் வெளிச்சத்தில் தியானிக்கும் போதுதான் இதில் இருக்கிற ரகசியத்தை நான் புரிந்து கொண்டேன். அந்த ஊமையை கர்த்தர் சொன்ன காரியம் பாதாளத்துடைய நிலவரத்தை அவருடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. பாதாளத்துடைய நிலவரம் என்ன? அங்கே லாசரு அங்கே ஆபிரகாமில் இருப்பதாகவும், இவன் இங்கே இருந்து கெஞ்சுகிறான், கதறுகிறான். இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு இனிமேல் ரட்சிப்பு இல்லைன்னு. அப்பொழுது ஒரு சத்தத்தை எழுப்புகிறான். நான் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவன், சின்ன வயசுலேருந்தே நரகத்தை குறித்து போதிக்கப்பட்டவன். நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் என்ன சட்டியில் போட்டுருவாங்க, எரிகிற நெருப்பு, வேதனை உள்ள ஸ்தலம் அது, நீ தப்பு செய்யாத தான் போதிப்பார்கள். கத்தோலிக்கல் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அதை பயந்து தான் பாவத்தை விட்டு விலகுவோம். அப்பொழுதெல்லாம் சொல்வது, புழுசாகாமலும் நெருப்பு அவியாமலும் இருக்கிற நரகத்தை போவதை விட நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நலம் என்று இடலை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எவ்வளவு மழை வந்தாலும், எத்தனை காத்து வந்தாலும் அவியாத நெருப்பு, ஒரு சின்ன வத்தை குச்சி கொளுத்தினாலும் ஒரு செகண்ட்ல மரித்து போகிற புழுவுக்கு சாகாத வரம் கொடுத்து தூக்கி அந்த நெருப்புல போட்டுட்டா. யோசித்து பாருங்கள், இயேசு சொன்னது நரக அக்கினியுடைய வேதனையுடைய அனுபவத்தை. அப்படிப்பட்ட இடத்துல அங்கே ஐஸ்வரியவான் இருக்கிறான், வேதனை உள்ள ஸ்தலம். ஐயோ என்ன செய்வ? அவன் கடைசியாக ஒரு சத்தத்தை எழுப்புகிறான்.
யாரையாவது அனுப்பும். என் தகப்பன் வீட்டில் 5 சகோதரர்கள் உண்டு. ஒரு முறை கூட இப்படி ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கிறது, மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் ஒரு முறை கூட கேள்விப்பட்டதில்லையே. என் சகோதரர்களும் இந்த வேதனை உள்ள ஸ்தலத்துக்கு வரக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு சின்ன வியாதி வந்துட்டாலும் அந்த சில பேர் கேன்சர் டிசீஸில் மரித்து போவார்கள். அந்த வேதனை தாங்க முடியாமல் சொல்லுவாங்க, என் சத்துருக்கு கூட, என் எனிமி கூட இந்த வியாதி வரக்கூடாதுன்னு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? மாம்சத்தில் அனுபவிக்கிற வேதனையே அவன் சத்துருவா இருந்தாலும் வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது நித்தியமாய் எரிகிற அக்கனியில அப்படிப்பட்ட வேதனை உள்ள ஸ்தலத்தில் இருக்கிறவங்க எப்படி கதறுவார்கள் என்று யோசித்து பாருங்க. எங்களுக்கு மீட்பு இல்லை, ஆனா பூமியில் இருக்கிற மனுஷனுக்கு மீட்பு அவசியம். யாரையாவது அனுப்பும் என்று கதறுகிற சத்தம். நான் கூகுளில் பார்த்து கொண்டிருந்தேன், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மரிக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தேன். 840 கோடி கிட்டத்தட்ட மக்கள் தொகை இருக்கிற இந்த உலகத்தில் 24 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 1,56,600 பேர் மரிப்பதாக அந்த பதிவை பார்த்தேன். அதை 24 மணி நேரம் வகுத்து, அதை 1 மணி நேரத்தில் வகுத்து, அதை 60 நிமிடங்கள் 60 செகண்ட் என்று நீங்கள் வகுத்து பார்த்தா ஒரு கண்ணிமைக்கும் வினாடிக்கு 2 பேர் மரிப்பதாக அந்த லக்கம் சொல்லுவதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். யோசித்து பாருங்கள், 2 பேர். நாம் ஒரு 1000 பேராய் 500 பேராய் கூடி இந்தியாவை ரட்சியும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் பாதாளத்தில் இந்தியாவை இல்லை உலகத்தை ரட்சியும் என்று கதறுகிற சத்தம் ஒரு நாளைக்கு 1,56,600 பேர் என்றால் யோசித்து பாருங்கள். இந்த சத்தமெல்லாம் பாதாளத்துடைய சத்தம். எரிகிறதே தாங்க முடியவில்லை என்கிற சத்தம் அல்ல. எனக்கு அன்பான தேவ ஜனமே, யாரையாவது அனுப்பும் என்கிற சத்தம். இந்த சத்தத்தை யாரை பார்த்து கேட்கிறார்கள்? தேவனை பார்த்து. அவர் எப்படி துதியில மகிழ முடியும்? லட்சக்கணக்கான பேர் அவரை கண்ணீரோடு வேதனையோடு கதறி கொண்டிருக்கும் போது நாம் துதிக்கிற துதியில அவர் எப்படி மகிழ்ந்திருக்க முடியும்? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஆகவேதான் அவர் துக்கத்தோடு அங்கே நிற்கிறார். என் காரியமாய் யாரை அனுப்புவேன்? சத்தம் பரலோகத்தையே அதிர செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை சொன்ன ஊமைதான் அந்த ஊமை. ஆண்டவர் கடைசி நேரத்தில் அவர் நாளைக்கு மரிக்க போகிறார். இன்றைக்கு அவர் தம்முடைய வேளைக்கிழமை இரவு ஒரு சம்பவத்தை நாடகம் போல செய்து காட்டுகிறார். அப்பத்தை பிடுகிறார், இது என் சரீரம். ரோசத்தை கையில் எடுத்து, இது நாளைக்கு நான் செய்ய போகிற உடன்படிக்கையின் ரத்தம், இது எல்லா மனுஷனுக்கும் கிரயமாய் நான் செய்ய போகிறேன் என்று செய்து காட்டுகிறார். ஆண்டவர் அவருடைய பேதரை கூப்பிட்டு, அங்கே வாங்க எல்லா சீஷர்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் போக போறேன். 3 வருஷமா நான் பெத்தானியில செய்தது ஞாபகம் இருக்கா? எருசலேமில் நான் செய்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று ஆண்டவர் 3 வருஷம் கற்றுக் கொடுத்த உபதேசங்களை மறந்துட்டீங்களா? நாளைக்கு போக போறோம்பா, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. நீங்க தான் வேதத்தை எழுதணும், நீங்க தான் சுவிசேஷத்தை எழுத போறீங்க. பேதுரு கேட்டுக்கோ, ஞாபகப்படுத்திக்கோன்னு கர்த்தர் சொல்லல. நாளைக்கு செய்ய போறத நீங்க மறக்க கூடாது. எதை மறந்தாலும் இதை நீங்க மறக்க கூடாது. ஆகவேதான் ஒரு கட்டளையாய் கர்த்தர் தந்தார். போஜனத்தை ஒரு கட்டளையாக நிறைவேற்றினார். சீசர்கள் அதை பிட்டு நினைவு கூற ஆரம்பித்தார்கள். நான் பொதுவாக எண்ணிக்கொண்டிருந்த கர்த்தரை மறந்து போயிருங்கிறதுக்காக தான் ராபோஜனம் என்று. ஒவ்வொரு ராபோஜனத்தினையும் அழுவேன். நான் எப்படிப்பா உங்களை மறக்க முடியும்? நான் மறக்க முடியாது. நான் 19 வயது இருக்கும்போது தற்கொலை பண்ணி சாகலாம்னு போனேன். நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் தாமதிச்சிருந்தீங்கன்னா நான் செத்து போயிருப்பேனே. மரித்து இன்றைக்கு 30 வருடம் ஆயிருக்குமே. ஆண்டவரே, நான் எப்படி உண்மை மறப்பேன்? இந்த பொண்ணு கொரிந்தியர் 11 வாசிக்கும் போதெல்லாம் அழுவேன். ஏன் ஆண்டவரே, நான் மறக்க முடியாது. ஒருவேளை பேதுரு கேட்டாரு, எனக்கு அன்பு கூறுகிறாயா என்று, அது போலதான் நினைச்சுக்கிட்டு நான் அழுதுகிட்டே இருப்பேன். மறக்க மாட்டேன்பா, உங்களை மறக்க மாட்டேன்பா, நான் அழுவேன். எத்தனையோ நாட்கள் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டதுண்டு, ஏன் நினைவு கூற சொன்னீர் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கண்களை திறந்து ஆவியானவர் எனக்கு காரியத்தை உணர பண்ணினார். ஆண்டவர் கொடுத்த கிரயம் கையில் இருக்கிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சீஷர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர்கள் அப்பம் பிற்கும்படிக்கு கூடினார்கள். ஆராதிக்கிறதற்கு அல்ல, அப்பம் பிடுகிற காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கூடும்போதெல்லாம் அப்பத்தையும் ரசத்தையும் குடித்து நினைவு கூர்ந்தார்கள். எதை நினைவு கூர்ந்தார்கள்? நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதுமான ஜீவ வார்த்தையை மறக்க முடியுமா அவர்களால்? பிரதீட்சமாய் பவுலுக்கு தரிசனமாகி 3 நாட்கள் குருடனாயிருந்து திரும்பவும் பார்வை பெற்ற அவனால் எப்படி மறக்க முடியும்?
சீசர்களோடு சாகும்போது கூட இருந்தார்கள். உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இயேசு அவர்களோடு கூட இருந்தார். எப்படி சீசர்களால் அவரை மறக்க முடியும்? பின்ன ஏன் பிட்டு நினைவு கூற வேண்டிய அவசியம் என்ன? மறக்க முடியாதே. எங்களால் மறக்க முடியாத போது சீசர்கள் எப்படி மறக்க முடியும் ஆண்டவரே? எதற்காக நினைவு கூற சொன்னீர்? எதை நினைவு கூற சொன்னீர் என்று பல வருடங்களாக நான் கண்ணீரோடு கேட்டதுண்டு. ஆனால் காரியத்தின் சாயலில் அதை தியானிக்கும் போது கர்த்தரின் கண்களை திறந்தார். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 24 உங்களை குறித்தும் நான் என் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த என்னுடைய சபையை குறித்தும் அதற்கு கண்காணிகளாய் வைத்த அந்த மந்தையை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி தம்முடைய மந்தையை குறித்து கரிசனை கொண்ட தேவன். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கிரியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களே என்று பேதுரு சபைக்கு எழுதுகிறார். இவ்வளவு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலையேறப்பட்ட ரத்தம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். கிரயம் ஆண்டவர் செலுத்தி ஆயிற்று. அப்பத்தி ரசத்தை கையிலே வாங்கும்போது கிரயம் செலுத்தி ஆயிற்று. கிரயம் என் கையில் இருக்கிறது என்கிற நினைவு கூறுதலை தான் இயேசு சொல்லி இருக்கிறார். மாதந்தோறும் அப்பம் விடுகிறோம், மாதந்தோறும் ரசத்தை பருகுகிறோம். இயேசுவின் செலுத்தின கிரயம் என் கையில் இருக்கிறது. ஒரு விசுவாசியின் அடையாளம். பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தரை சுகமாக்குவார்கள், அதிகாரத்தை உடையவர்கள், கிரயத்தை உடையவர்களுடைய அடையாளத்தை கர்த்தர் அங்கே பேசுகிறார். அமெரிக்க தேசத்தில் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கருப்பு இனத்தவர்கள். 120 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட தேசம் தான் அமெரிக்க தேசம். இங்கிலாந்து தேசத்திலிருந்து நமக்கு ஒரு துதி நாடை உருவாக்கும் என்று ஆரம்பித்தார்கள். அந்த பணத்தில் இன் காட் வி ட்ரஸ்ட், கிறிஸ்துவையே நம்பி ஆரம்பித்த நாடு இன்றைக்கு உலக நாடுகளின் வல்லரசாய் அது இருக்கிறது. ஆனால் ஆட்கள் பெருக பெருக, பணம் பெருக பெருக அவர்கள் அடிமை வேலை செய்வதற்கு அடிமைகளை கொண்டு வந்தார்கள். அப்படிதான் கருப்பு இனத்தோர் வந்தார்கள். நான் நினைப்பதுண்டு, ஒரு நீக்ரோ, ஒரு கருப்பு இனத்தவன் யுஎஸ்ஐன்னு ஃபிளாக போட்டு ஓடி வருவான். இவன் எப்படி அமெரிக்காவுக்கு போனான்னு நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த யோசித்தது உண்டு. இந்த சத்தியம் வெளியரங்காமல் ஆகிற வரைக்கும் எனக்கு அது விளங்காத புதிராக இருந்தது. ஆனால் பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு, அடிமை அப்ரஹாம் லிங்கன் அவர் ஜனாதிபதி ஆன போது ஒரு விடுதலை பிரகடனத்தை எழுதுகிறார். இது கிறிஸ்துவ நாடு, ஆகவே அடிமை இங்கே இருக்கக்கூடாது, எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டால் பிரகடனத்தை எழுதுகிறார். இன்றைக்கு மாதிரி அன்றைக்கு செய்தி பரவவில்லை. இன்றைக்கு ட்ரம்ப் ஏதாவது ஒன்று செஞ்சார்னா உடனே தேசமெல்லாம் அது பரவி போய் விடுகிறது. ஆனால் அன்றைக்கு அது பரவவில்லை. கொஞ்சம் பேர் அங்கே ஒருத்தரும் இங்கே ஒருத்தருமா இந்த செய்தியை கரைந்தார்கள். அந்த நாட்டினுடைய உரிமையும், அந்த விடுதலையாக்கப்பட்டவன் அடிமையாக இருந்தவன் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் ஆகலாம் என்கிற அந்த பிரகடனம் சொல்லுகிறது. இதை விளங்கி கொண்டவர்கள் படித்து முன்னேறி அந்த நாட்டினுடைய எல்லா உரிமையிலையும் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு அடிமைக்கு பிறந்த ஒரு அடிமை ஒபாமா 2 முறை அந்த அமெரிக்க தேசத்தை எந்த விடுதலை பிரகடனத்தை எழுதினாரோ அதே ஆபிரகாமுடைய, அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய ஸ்தானத்தில் அதே சிங்காசனத்தை அமர்ந்து அந்த நாட்டையே ஒரு அடிமை ஆண்டு விட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனை என்னோடு கூட நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனையும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் அமர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அடிமை சிங்காசனத்தில் உட்காருகிற அதிகாரத்தை உடையவனாய் மாறுவான். எது அவனை எப்படி மாற்றுகிறது? விடுதலையாக்கப்பட்டாயிற்று, கிரயம் செலுத்தியாயிற்று என்கிற செய்தி. இதை மறக்க கூடாது. சீசர்கள் அதை பிட்டு பிட்டு நினைவு கூற ஆரம்பித்தார்கள். கூடும்போதெல்லாம் அப்பத்தை பிட்டார்கள். அதை பிட்டு நினைவு கூற நினைவு கூற நினைவு கூற அவர்களால் செயல்படாமல் இருக்க முடியவில்லை. அவர்களால் தூங்கி கொண்டு இருக்க முடியவில்லை. தேசத்தை விட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டு, தன்னுடைய சரீர இன்பங்களை விட்டு சிலுவை சுமக்க ஆயத்தமாய் உலகமெங்கிலும் போய் தங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். கிரயத்தை உடையவன் என்கிற நினைவு கூறுதான் உங்களை உப்பாகவும் வெளிச்சமாகவும் மாற்றும். அதைத்தான் நாம் மாதம் போது செல்கிறோம். எனக்காக மரித்தீர், எனக்காக ரத்த சிந்தீர் நினைப்பதற்காக அல்ல, கிரயத்தை உடையவன். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க. ஒரு ஜெயிலில் இருக்கிறவனை சாதாரணமாக வெளியே கொண்டு வர முடியாது. அதற்காக தான் அது பயங்கரமாக அமெரிக்க தேசத்திலாம் பல கொடூர சிலை செய்தவர்கள் பயங்கரமான ஒரு சிறையில் வைப்பார்கள். ஆக முன்னாடி காம்பவுண்ட் இருக்கும், அங்கே ஒரு சோல்ஜர் நிற்பார், அப்புறம் உள்ள ஜெயிலர் இருப்பார், அப்புறம் போனால் ஒரு செல்லில் வச்சு தனியாக மிகப்பெரிய சிரமான பூட்டை போட்டு உள்ளே பூட்டி வச்சுருக்காங்க. எப்படி கொண்டு வர முடியும்? ஆனால் ஏசு ஈஸியாக சொல்லிட்டாரு, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க. ஒரு சிறையில் இருக்கிறவனை கொண்டு வரதே இவ்வளோ கஷ்டம் என்றால்
அந்த சிறையில பிசாசினுடைய கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறவனை கொண்டு வருவது சாதாரணமான விஷயம் அல்ல. முதல் ஆராதனையில பாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தார், சிறை கதவுகள் திறந்தது பேதுரு இருக்கும்போது என்று சொல்லி. 3 வாசல் எப்படிப்பட்ட ஸ்பெஷல் செல்லில் இருந்தாலும் சிறை கதவுகள் தன்னால திறந்து பேதுரு வெளியே வந்தான் என்று சொல்லி. சிறை கதவுகள் திறக்கிறதுக்கு கிரேத்தோடு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கும் போது அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு தடை இல்லை. ஆனால் விடுதலை பண்ண ஆயிட்டுங்கிற சட்டம் தீர்ப்பு சொன்ன பிறகு அவனை ஒருத்தரும் அடிமைப்படுத்த முடியாது, திறந்து விட்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த செய்தியோடு கையில கிரயத்தோடு நீங்கள் போகும்போது, அவருடைய காரியமாய் புறப்பட்டு போகும்போது, தன்னால சாத்தான் அவனை அடிமைப்படுத்த முடியாமல் உங்களுடைய கரத்தில் கொடுத்து விடுவான். ஹல்லேலூயா. அதிகாரம் என் கையில் இருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார் மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்தில், உலகம் எங்கு போங்கள், சகல ஜனத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டா நீர் போகும் ஆண்டவரேன்னு சொல்லலாமே. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் போகல் என்றால் உங்களுடைய ஸ்தானத்தில் அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு இருக்கிற அதிகாரம் உங்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி போங்கள் என்று கர்த்தர் சொன்னார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். ஹல்லேலூயா. ஒரு 100 விசுவாசியை வச்சுக்கிட்டு எத்தனை சபையில பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆத்தும ஆதாயம் பண்ண முடியல. அதிகாரத்தை உணராமல், காரியத்தினுடைய நீர்த்தனையை உணராமல், கையிலே அப்பத்தி ரசத்தை மாதந்தோறும் பிடுகிறோம். கிரயம் என் கையில் இருக்கிறது என்று என்றைக்கு நான் உணர ஆரம்பித்தேனோ, போகிற இடத்துல பிசாசுகள் ஓட ஆரம்பித்தன, சத்துரின் வல்லமைகள் முறிந்தோட ஆரம்பித்தன, பரிசுத்தவன் அபிஷேகத்தை ஜனங்கள் பெற ஆரம்பித்தார்கள். ஒரு சாத்தானுடைய வல்லமையும் நிற்க முடியாத அளவுக்கு அதிகாரத்தை உடையவன், கிரயத்தை உடையவன் என்று போகும்போது என் வாழ்க்கையில வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஒவ்வொருக்கும் அதிகாரம். அப்பத்தி ரசத்தை நீங்கள் புசிக்கிறீர்களா, அதிகாரத்தை நினைவு கூறுகிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். கிரயத்தை உடையவன். ஹல்லேலூயா. மத்தேயு 25 அதிகாரம் 16, 17, 14, 15 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர் என்றால், அவன் அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று நான் அந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அந்த 14 அதிகாரத்தில் முதல் ஆரம்பிக்கிறது, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக கமா போட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல ஆவியானவரை நிறுத்தினார். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். திறமை உள்ளவனுக்கு தான் நீ தாளந்தை கொடுக்கிறீரா? அநேக வேலைக்காரர்கள் ஒருவனுக்கு இருக்கிறான், ஆனால் 3 பேரை மட்டும் திறமை உள்ளவர்களாய் பார்க்கிறார். திறமை உள்ளவரத்தில் 5, 2, 1 என்று தாளந்துகளை கொடுக்கிறார். நான் பல நாட்கள் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, திறமை உள்ளவனுக்கு தான் தாளந்தை கொடுப்பீர் என்றால் எந்த திறமையை எதிர்பார்க்கிறீர்? 5 தாளந்தை பெறுவதற்கு எனக்கு என்ன திறமை வேண்டும் ஆண்டவரே? எனக்கு தாளந்தை கொடுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். தாளந்து என்று கர்த்தர் சொல்வது அவருடைய காரியத்தினுடைய நோக்கமும் திட்டமும். அதை தான் கர்த்தர் தாளந்து என்று சொல்லுகிறார். அதை யாரை கொண்டு செயல்படுத்துகிறார்? திறமை உள்ளவர்களை கொண்டு. என்ன திறமை என்று வேதத்திலே பார்க்கும்போது, ஆண்டவர் பல கட்டங்களிலே பல காலங்களிலே அவருடைய காரியத்தின் திட்டமாய் தாளந்துகளை கொடுத்து பல பேரை பயன்படுத்தி இருக்கிறார். அதில் முதலாவது அவர் பயன்படுத்தினது யோசேப்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே தன்னை தேவனுக்கு என்று அவன் வேறு பிரித்தவர். அவரிடத்தில் என்ன திறமையை கர்த்தர் கண்டார்? அவனை கையில் கொடுத்த திட்டமாகிய தாளந்து என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கொண்டு போய் எகிப்தில் வைத்து பஞ்ச நாட்களை பாதுகாத்து ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் யோசேப்பை எகிப்து கொண்டு போகிறார். அவரிடத்தில் திறமையாய் கர்த்தர் பார்த்தது ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனத்தில் விளங்குகிறது. அங்கே அவன் பரிசுத்தத்துக்காக அவன் பாராட்டின வைராக்கியம். பல பாதைகளை அவன் கடந்து வந்திருக்கலாம், ஆனால் போர்த்திப்பாருடைய மனைவியோட வீட்டிலேயே அவனுடைய கதை, தேவனுடைய திட்டம் முடிந்து போயிருக்க வேண்டியது. ஆனால் அதிலிருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கான காரணம் பரிசுத்தத்துக்காக அவன் பாராட்டின வைராக்கியம். நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவருக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என்று விலகி ஓடினான். சாத்தானுடைய கண்ணிக்கு அவன் தப்பினான். காரணம் பரிசுத்தர் என்கிற ஒரு வெளிப்பாடு. பரிசுத்தம் இல்லாமல் தேவன் ஒருவனையும் பயன்படுத்த முடியாது. காரணம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம், நான் பரிசுத்தராகவே நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று பரிசுத்தத்தை குறித்து மிக முக்கியமாக ஆண்டவர் அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆகவே தேவ ஜனங்கள் காரியமாய் புறப்பட்டு போக வேண்டும் என்றால்
முதலாவது அவர்களிடத்தில் பரலோகம் எதிர்பார்க்கிற திறமை. உங்களிடத்தில் திட்டம் வர வேண்டுமா? தாளந்து உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமா? நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தத்துக்காக ஒரு ஆயத்தம், பரிசுத்தத்துக்காக ஒரு பாராட்டுகிற ஒரு வைராக்கியம். அப்படி நீங்கள் பாராட்டும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட தடையில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது கர்த்தர் ஒருவனை பயன்படுத்தினார், தாவீது. தாவீதுடைய காரியத்திலே தேவனுடைய திட்டம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிறதற்கு ஒரு ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எதற்காக ராஜா என்று நீங்கள் 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்பென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு தான் ராஜா. ஆடு பெரிய பசித்து ஆயிரமான மனைவிகளோடு வாழ்வதற்காக அல்ல, சுகபோபலை வாழ்வதற்காக அல்ல, என் ஜனங்களை நடத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார், என் அண்டை நடத்துவதற்கு. ஆகவேதான் சாலமோன் அதே சிந்தையாக இருந்தான். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை எப்படி உம் அண்டை நடத்துவேன் என்று அவன் அதே எண்ணத்தில் தூங்கினபடினால்தான் சொப்பனத்தில் அதையே சொல்லுகிறான், நாணத்தை தாருமப்பா என்று சொல்லி. ஜனங்களை கர்த்தரண்டை நடத்துகிற திட்டமாகிய தாளந்து தாவீதுக்கு அது எப்படி போனது? அவன் தள்ளப்பட்டவன், விரும்பத்தகாதவன், பெற்ற தகப்பனே அவனை ஓரங்கட்டின சூழ்நிலையில் பிறந்தவன். ஆனால் அவனை கர்த்தர் உயர்த்துவதற்கான காரணம் அவனுடைய வாழ்க்கையில 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் விளங்குகிறது. முழு இஸ்ரவேல் தேசமும் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. இந்த கோலியாத் 40 நாட்கள் இரவும் பகலும் வந்து தினம் தினம் ஒன்றே சொல்லி கொண்டிருக்கிறான். தாவீது சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் எல்லாம் பயந்து, யுத்தத்துக்கு பழக்கப்பட்ட ஜனங்கள், யுத்த புருஷலங்க நிற்கிறார்கள். சவுல் யுத்த புருஷனாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். 40 நாட்கள் ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறான். தாவீது சொல்லுகிறான், நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். அப்பொழுது 40 நாளும் அவன் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். உங்க தேவன் பெரியவரா? அவர் என்ன பெரிய காரியங்களை செய்து விடுவாரா? எங்கே வந்து பாருங்கள் என்று தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா ஒருத்தவனுக்கும் உரைக்கல. ஐயோ, எங்க தேவனுடைய நாமம் வீணா போயிட்டு இருக்கே, இப்படி கேவலமாய் பேசி கொண்டிருக்கிறான்னு கேட்டுக்கிட்டு சும்மா நிற்கிறாங்க எல்லாம். ஆனா ஒருத்தவரான் குட்டி பையனா எட்டி பார்த்து அங்கே வந்து நிற்கிறான். பார்த்தா ஆச்சரியப்பட்டு போகிறான். ஏண்டா இவன் இப்படி நம்ம ஆண்டவரை கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான், உங்களை எவனுக்கும் உரைக்கலையா? நான் உன்னை கொல்றேன்டான்னு வந்து நிற்கிறான். இவனை கொல்றதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு ராஜாவிடத்தில் போய் பர்மிஷனோட வருகிறான். இந்த நாமத்துக்காக பாராட்டுகிற வைராக்கியம் தான் தாவீதை கர்த்தருக்காக செயல்படுகிறவனாய் மாற்றியது. நாமத்துக்காக பாராட்டுகிற வைராக்கியம். வேதத்தில் யாரும் தாவீதை போல கர்த்தருடைய நாமத்தை பாடினதில்லை. நாமத்துக்காக பாராட்டுகிற வைராக்கியம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். பிலிப்பியர் 2:18 சொல்லுகிறது, துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் இம்பையில மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் உயர்ந்திருக்கத்தக்கதான நாமம். ஆனால் இப்படிப்பட்ட நாமம் இந்த தேசத்தில் அறியப்படாமல் இருக்கிறதே, அதை குறித்த ஒரு வைராக்கியம். என் தேவனுடைய நாமத்தை தேசம் அறியணும், இந்த அன்புள்ள நாமத்தை தேசம் அறியணும். மனுஷனுக்காகவே பரிதவித்துக் கொண்டிருக்கிற ஆதியாக முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் தேவனுடைய மனதெல்லாம் இந்த வேதம் முழுவதும் மனிதனை பற்றியே தேவன் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாமத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கணுமே, ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்களே என்கிற ஒரு கவலை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, 3வது ஒரு காரியத்தை வேகமாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 3வது நோவாவை பற்றி பார்க்கிறோம். நோவா 6ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால், நோவாவுக்கு கர்த்தருடைய பார்வையில் தயவு கிடைத்தது. எத்தனையோ செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். நோவா நீதிமானாக இருந்தான், பாவம் செய்யாமல் இருந்தான், அவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவான் என்று சொல்லிதான் நோவா என்று பெயரிட்டபடியால் அவன் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவன். இப்படியெல்லாம் சொன்னனாலதான் தயவு கிடைத்தது என்று நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே அப்படி மாத்துங்க, நான் ஜெபித்ததுண்டு. ஆனால் ருச்சிப்பின் வெளிச்சத்தில், அவருடைய காரியத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் நோவாவுக்கு தயவு கிடைக்க காரணம் இதுவல்ல என்று விளங்கி கொண்டேன். நீதிமானாக இருப்பது, பரிசுத்தமாக இருப்பது, தாய் தகப்பனை கனம் பண்ணுவது என்பது ஒரு தேவ பிள்ளையினுடைய ஒரு திவ்ய சுவாபம். ஆனால் அது அல்ல தயவு கிடைக்க காரணம். கர்த்தர் நேரா போய் கொப்பேர் மரத்தில் பேழை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எதுவுமே கையில் பணம் இருக்காப்பா, நேரத்தை கொடுப்பியா, எதுவுமே அவங்ககிட்ட கேட்கல. காரணம், நோவாவை தேவன் அறிந்திருந்தார். நேரா போய் கொப்பேர் மரத்தை செய்யி, கொப்பேர் மரத்தில் பேழை உண்டு பண்ணுகிறார். அது என்ன மரம்னு நமக்கே தெரியல.
ஆனால் நோவா என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, கொப்பேர் மரம் எனக்கு தெரியாது, நான் எங்கே போவேன், எவ்வளோ மரத்தை நான் எங்கே போய் தேடுறது, கீழ் பூசுங்கிறாரு. கீழே எங்கே கிடைக்கும்? எக்ஸ்கியூஸ் கேட்கல. அப்படிப்பட்ட மனநிலை இருந்திருந்தால் கர்த்தரிடத்தில் திட்டத்தை கொடுத்திருக்க மாட்டார். எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, எனக்கு கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ண தெரியாது தெரியாது தெரியாதுன்னு எக்ஸ்கியூஸ் சொல்றவங்கள தேவன் பயன்படுத்த, அவருடைய காரியத்தின் நிமித்தம் பயன்படுத்த முடியாது. என்னை தருகிறேன், என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மளை பயன்படுத்துவார். ஆனால் கிதியோன் மெசேஜுக்காக என்ன அனுப்புவாங்க, 10 நிமிஷம் தான் டைமு, அதுக்குள்ளே சொல்லிட்டு வாங்கன்னு முதல்ல அனுப்பிச்சிட்டாங்க. என்னால் 3 நிமிஷம் பேச முடியல, கை காலெல்லாம் உதறிடுச்சு. அன்னைக்கு கூட அந்த சபையில் பேசும்போது ஒரு மூப்பர் வந்து என்னை கையை பிடிச்சிப்பார். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன பிரசங்கம் எனக்கு மறக்கவே முடியாது. அப்படியே அழுவார் என்னை கட்டி பிடிச்சிட்டு, கர்த்தர் உங்களை இப்படி நிறைத்திருக்கிறாரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. தெரியாதுன்னு நான் சொல்லலை, ஐயோ எனக்கு முடியாது, நான் போக முடியாதுன்னு என்னுடைய பிரசிடென்ட்டுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் சொன்னேன், நான் போகிறேன், ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறேன் 5 நிமிஷம் பேசுறதுக்கு, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு. ஆனால் இன்றைக்கு அது மறக்க முடியாது. ஹல்லேலூயா. தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. உங்களால் முடிந்ததை செய்வேன் ஆண்டவரே, உமக்காக நான் நிறைவேற்றி முடிப்பேன். கொப்பேர் மரத்தை தேடுவேன், கீழே தேடுவேன். ஐ எம் நாட் எ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். நான் ஒரு தொழில் வல்லுநன் அல்ல, நான் வந்து தச்சன் அல்ல. நான் எக்ஸ்கியூஸ் சொல்லலை. எந்த டிராயிங்கை கொடுங்க செஞ்சு முடிக்கிறேன்னு நிற்கிற இருதயம். தன்னுடைய பணத்தை எல்லாம், மகனை என்ன செய்வ பணத்துக்குன்னு கர்த்தர் இடத்துல கேட்டாரா? அப்போ ஆண்டவரே, நான் எஃப்டியில் போட்டு வச்சிருக்கேன் பல கோடி ரூபாய் என் பிள்ளைங்களுக்காக, நீ வேற ஒரு பிஸ்னஸை கொடுங்க, அதில் வர பணத்தை ஃபுல்லாக உங்களுடைய நாம மேன்மைக்காக பயன்படுத்துகிறேன்னு அவன் சொல்லுற மனுஷன் கிடையாது. நான் சேர்த்து வைத்திருக்கிற என்னுடைய சொத்து, என் சம்பாத்தியம், என் ஆஸ்தி எப்பொழுது கர்த்தர் கேட்டால் கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவனாய் நோவா இருந்தபடினால் தான். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சா கர்த்தர் தருவார். நோவா ஜெபிச்சிருந்தா சரி தந்திருப்பார். ஆனால் திட்டம் தாமதிக்குமே, அவருடைய காரியம் தாமதிக்குமே. 2019 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? கொடுக்கிற இருதயம் இல்லை. உன் வாழ்க்கையை கொடுக்கிற, ஒரு சின்ன பிரச்சனைக்கு பயந்து ஓடுகிறவன், தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறவன் அதை காத்து கொள்ளுவான், அதை காக்கிறவன் இழந்து போவான் என்று நமக்கு சொல்லி இருக்கிறான். தாமதிக்கிறதுக்கு காரணம், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, உபத்திரவங்களுக்கு நீங்க காத்துக்கொள்ளும், உபத்திரவத்தை நீங்க காத்துக்கொள்ளும், ஒரு துன்பம் வராதபடி காத்துக்கொள்ளும் ஜெபிக்கிற உங்களை உபத்திரவத்துக்கு உட்படுத்த முடியுமா? அன்பின் தேவன், இரக்கங்களின் தேவன் எப்படி உங்களை அனுமதிப்பார்? அன்று முதல் நான் நிறுத்தினேன். என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று ஜெபித்து 3 வருடம் ஆகிவிட்டது. என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தாரும் என்று ஜெபிப்பதை நிறுத்தி 3 வருடம் ஆகிவிட்டது. என் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். சாகிறதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆகவே தான் சபைக்கு எழுதிய நான் சாகிறவராக எண்ணப்படுகிறோம். நான் உப்பு என்பதை புரிந்து கொண்டேன். என் வாழ்க்கையை ஜெபம் மாறினது. கர்த்தர் என்னை பயன்படுத்துகிற காரியத்தின் நிமித்தம் பயன்படுகிறதற்கு தீவிரமாய் அவர் செயல்பட்டது இந்த 3 வருடங்களாக என்னால் உணர முடிந்தது. என்னுடைய பணத்தை, ஆஸ்தியை அவருக்கு கொடுக்க தீர்மானித்தேன். ஆகவேதான் என்னுடைய சம்பாத்தியத்தில் 50% கர்த்தருக்காக செலவு பண்ணுகிற தீர்மானத்தை எடுப்பது எனக்கு இலகுவாய் போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் நேரத்தை அவன் கொடுத்தான். எக்ஸ்கியூஸ் சொல்லுறா, நேரம் இல்லை. பிஸ்னஸில் நான் அங்கே ஆந்திரா போவேன், அங்கே போவேன், பெங்களூர் போவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 4 முறை சைனாக்கு போயிடுவேன். 15 நாள் அங்கே இருப்பேன். அதிக நாள் இங்கே இருக்க முடியாது. ஊழியம் செய்யவே நேரம் இருக்காது. அப்படி ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ சைனா ப்ரோக்ராமாக இருந்து அன்னைக்கு எனக்கு ஊழியம் இருந்தாலும் சைனா ப்ரோக்ராமை தள்ளி போடுகிறதற்கு கர்த்தர் எனக்கு பிளானை தந்தார். ஹல்லேலூயா. நேரத்தை கொடுக்கிற தீர்மானம். பிஸின்னு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அவருடைய காரியமாய் செய்ய முடியாது. என் நேரத்தை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். என்னுடைய பணத்தை நான் கர்த்தருக்காக கொடுப்பேன். என்னுடைய திறமைகளை, எனக்கு தெரிந்ததை என் தேவனுக்காக செய்வேன் என்கிற ஆயத்தம் உள்ளவன் தான் கர்த்தருடைய பார்வையில் தயவு கிடைக்க பண்ணுகிற காரியம். தாளந்துகளை பெற தகுதி உள்ள திறமை அதுதான். பரிசுத்தத்துக்காக தாவீது யோசேப்பு வைராக்கியம் பாராட்டினான். தேவனுடைய நாமத்துக்காக தாவீது வைராக்கியம் பாராட்டினான். தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் திறமையும் கொடுக்க நோவா வைராக்கியம் பாராட்டினான்.
ஹல்லேலூயா. என்னுடைய காரியமாய் நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவா என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தோடு அனுப்ப போகிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா, எனக்காக நீ என்ன செய்தா.